டாக்டர் எஸ் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோவன் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் வந்து ஒரு சின்ன பையன். ஸோ அவனுக்கு வந்து தலைவலி, வாந்தி இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்து அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம அவனை பார்த்து எக்ஸாமின் பண்ணுறப்போ அவன் வயசுக்கு உண்டான க்ரோத் அவனுக்கு இல்லை. அவன் ரொம்ப பியூனியாக இருந்தான். அவனுக்கு வளர்ச்சியும் ஹைட் அவனோடது வந்து நார்மலாக இல்லை. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கிரேனியோஃபெரிஞ்சியோமா அப்படிங்கிற ஒரு பிரெயின் டியூமர் இருந்தது. ஸோ இது வந்து பிரெயினில் பிட்யூட்ரிங்கிற ஒரு சுரபிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டியூமர். ஸோ இது வந்து நடு மூளை அளவில் அந்த இடத்துல பிட்யூட்ரி பக்கத்தில் அது வளர்ந்துருக்கும். இது வந்து ஒரு பினைன் டியூமர்னு சொல்லுவோம். இது வந்து புற்றுநோய் கட்டி மாதிரி இல்லை. ஸோ அது யூஸ்வலாக முக்கால்வாசி பேர்த்துக்கு கண் பார்வை, ஹார்மோனல் ப்ராப்ளம், தலைவலி, வாந்தி, இலசு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டியூமர் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து எண்டோஸ்கோபிக் எண்டோனர்சல் சர்ஜரி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆஃபர் பண்ணோம். ஸோ இதில் வந்து மூக்கு மூலமாகவே உள்ளே போய் அந்த கிரேனியோஃபெரிஞ்சியோமாங்கிற டியூமரை எண்டோஸ்கோபிக் முறையில் வெளியே எதுவும் ஸ்கார் இல்லாமல் நம்ம உள்ளே போய் அதை கம்ப்ளீட்டாக அகற்றிட்டோம். ஸோ அவனுக்கு கம்ப்ளீட்டாக அகற்றுறதுக்கப்புறம் அவனுக்கு ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ அவனுக்கு கொஞ்சம் க்ரோத் ஹார்மோனை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவாக கொடுத்துருந்தோம். அவன் நார்மல் லைஃபுக்கு அவன் போல் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 15 நாளுக்கு அப்புறம் அவன் போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்கு தலைவலி, வாந்தி எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கிரேனியோஃபெரிஞ்சியோமா ஒரு பினைன் டியூமர். இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து உள்ளே இருக்கிற டியூமரை ரிமூவ் பண்ண முடியும். பட் அதே இடத்துல அது சின்னதாக வளர்கிறதுக்கு ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட்டாக டியூமரை ரிமூவ் பண்ணாலும் நம்மளுக்கு தொடர்ந்து ஃபாலோ அப்பில் இருந்து அதுக்கு ஸ்கேன் எடுத்து திருப்பி வளர்ச்சி வருதா அப்படின்னு கவனிக்க வேண்டியது மட்டும் அவசியம். ஸோ இதில் நம்ம என்ன பொதுவாக எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, பிரெயின் டியூமர் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான ப்ராப்ளம், நிறையா விஷயங்கள கிடையாது. ஸோ சேஃபாக பிரெயின் டியூமர் ரிமூவ் பண்ண முடியும். சேஃப் பிரெயின் சர்ஜரிங்கிறது இந்த காலத்தில் டெக்னாலஜி மூலமாக அது பாசிபிள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் சில பேருக்கு தலைவலி, வாந்தி இந்த மாதிரி இருக்கவங்க ஏர்லியராகவே ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு சேஃப் சர்ஜரி அண்டர்கோ பண்ணுறதுனால அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக விஷன், ஹார்மோனல் சேஞ்சஸ் இல்லை அவங்களுக்கு கூட தலைவலி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக விடுபட முடியும். ஸோ சேஃப் சர்ஜரிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி. பேஷண்ட் வந்து நிறையா பேர் வந்து பிரெயின் சர்ஜரி பண்ணால் அவங்க உயிரோடு இருப்போமா, பிழைக்க முடியுமா, நல்லபடியாக வருமா, நார்மல் லைஃபுக்கு லீட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ரெகுலராக கேட்பாங்க. அந்த மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணாலும் சேஃபாக பண்ண முடியும். மோஸ்ட் பிரெயின் சர்ஜரிஸ் வந்து சேஃபாக அந்த காலத்தில் டெக்னாலஜி மூலமாக பண்ண முடியும். வணக்கம், என் பேர் வந்து சந்தோஷ். என் வயசு வந்து 13. திருவாரூரில் 10th படிக்கிறேன். விளையாண்டுட்டு இருக்கிற பசங்களோட விழுந்துட்டேன். கீழே விழுந்தோன்னே ஹாஸ்பிட்டல் போனோன்னே டாக்டர் சொன்னாங்க சிடி ஸ்கேன் எடுத்து சொன்னாங்க. ரெண்டாவது இதுக்கப்புறம் எம்ஆர்ஐ எடுத்தோன்னா சின்னோண்டு கட்டி மாதிரி இருக்கு, அது ஆப்ரேஷன் தான் பண்ணால் மண்டே உடச்சு பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால அங்கே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். திருச்சியில் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களோட வந்தோன்னே எங்கள் அப்பா வந்து நியூரோன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே வந்தாங்களா, சத்திரத்துக்கிட்ட உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னே இங்கே தலையை உடச்சி பண்ணுவாங்களாம் டாக்டர்கிட்ட எங்கள் அப்பா கேட்டோன்னே டாக்டர் சொன்னாங்க, இது அவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாக இல்லை, மூக்கு வழியாகவே எதாக இருந்தாலும் பண்ணி எடுத்துடலாம், சும்மா சாதாரண ஆப்ரேஷன் தான், பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்துக்கிட்டோன்னே அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்தோன்னே 3 நாள் கழிச்சு எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. காலைல ஆப்ரேஷன் பண்ணோன்னே அதுக்கப்புறம் 3 நாள் ஐசியூலே இருந்தேன். அதுக்கப்புறம் 10 நாள் நார்மல் வார்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். அதனால நீ தலைலாம் குளிச்சுக்கலாம், அதான் விளையாடலாம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்க, மாத்திரலாம் இனிமேல் சாப்பிட வேணாம், நீ பழைய மாரி இருக்கலாம், ஜாலியாக ஓடி ஆடி விளையாடலாம், பசங்களோட ஸ்கூல் போகலாம், ரெகுலராக நல்லா சாப்பிடலாம். ஆப்ரேஷன் பண்ண விஜயகுமார் டாக்டருக்கு ரொம்ப நன்றி.